அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்கு நான் செலவு பண்ணி காசு கொடுக்குறேன். அதை விட பண்ணும். இல்ல நான் பாவம் வாங்காதீங்க. அப்ப கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் அவன் ட்ரை பண்றாங்க. அப்பா 6வது படிக்கும் போது வச்சிருந்தேன் சொல்லு என்னப்பா கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் நல்லா வருது. மறந்தாங்கல்ல 6வது படிக்கும் வந்தாங்களா ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்காங்க. மெயின்டைன் பண்ண முடியல டாடி. அதுதான் ப்ராப்ளம். இல்ல நானே அதனால தான் 6வதுல விட்டுட்டேன். தெரியுதே. இப்ப சில விஷயங்கள் வந்து அம்மா கிட்ட ஈஸியா சொல்லிடலாம். அப்பா கொஞ்சம் லைட்டா அப்படியே பின்வாங்குவோம். எங்க அம்மா கிட்ட தான் நான் அந்த மாதிரி சொல்லுவேன். எங்க அப்பா கிட்ட கூட நான் ஓப்பனா சொல்லிடுறேன். எங்க அம்மா கிட்ட சொல்ல முடியாது. என்ன 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 மேட்டர்? எங்க அப்பாவுக்கு எனக்கும் நிறைய விஷயங்கள் வந்து ஒத்து போகும். நாங்க 2 பேருமே சொல்லிக்குவோம். எப்படின்னா இதுதான் மேட்ரு. நான் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் போய் சொல்லிடுவேன், டாடி எனக்கு இது வேணும் டாடி அப்படின்றேன். வேணுமா நான் உனக்கு வாங்கி கொடுத்துறேன் அப்படின்பாரு. அப்புறம் அப்படி இருக்கும். ஆனால் அந்த மேட்ரு அம்மாவுக்கு தெரிஞ்சால் சண்டை வரும். ஏன்னா அதில் ரொம்ப மேக்ஸிமம் எங்கள் அம்மா என்கிட்ட கோவப்படுறது காரணம் நான் விளையாடுறது கேம் விளையாண்டா மட்டும்தான். நான் வீட்டில் மற்ற என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ நான் இப்போ கேம்ஸ் தொட்டனாலே கேம்ஸ் எல்லாம் இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? ஒரு பகலுங்கிறது 12 மணி நேரம் தானே. போதும் 12 மணி நேரம் விளையாண்டா கோச்சுக்க மாட்டாங்களா? மம்மி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான். கொஞ்சம் எல்லாரும் இவர் பண்ற கூத்துக்கு நானும் ஸ்ட்ரிக்ட் இல்லைன்னா அவ்வளோதான் போயிட வேண்டியது எல்லாரும் கிளம்பி. அவர் அவ்வளோ பிரச்சனை. இவனை தான் கொஞ்சமாவது ஸ்ட்ரிக்டா இருப்பாருன்னு பேரு. அவளுக்கெல்லாம் சுத்தம். எது கேட்டாலும் ஓகே, எதுனாலும் ஓகே. சரிக்கிறோம். என்ன கேட்டாலும் அந்த ப்ராப்பர் அந்த நம்ம காலங்காலமா பார்த்துட்டு இருக்கோம்ல அந்த டாடிஸ் கேர்ள். ஐ திங்க் எனக்கு நீங்க வாங்கி தரது அப்படிலாம் சொல்லும்போது நீ உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரு கம்பேட்டபிளி அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதிகம் நினைக்கிறேன். எனக்கும் அப்பாவும் நானும் அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வார்த்தை நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நானும் அப்பாவும் இப்போ காரில் போயிட்டு இருப்போம். அவர் டிஎம்கேல ஒர்க் பண்ணுறதோ இல்லை அவர் படத்தில் ஒர்க் பண்ணுறதோ இருக்கும். அவர் வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். இந்த மேட்ரு இப்படி பண்ணலாமா வேணாமான்னு என்கிட்ட கேட்கும்போது நான் அதுக்கு சஜஷன்ஸ் கொடுப்பேன். நாங்கள் 2 பேர் பேசிக்குவோம். அப்போ என் லைஃப் வரும்போது என்னோட விஷயங்களும் நான் அவர்கிட்ட ஷேர் பண்ண வேண்டிய இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த விஷயங்கள் அம்மா கிட்ட சொன்னால் அம்மாக்கு புரியாது. ரிலேட்டே பண்ண முடியாது அம்மாவால். நான் டக்குன்னு அவர்கிட்ட சொல்லிடுவேன். அவருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆன்சரும் வச்சிருப்பாரு. இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஆன்சர் வச்சிருப்பாரு. அது நான் வந்து அம்மா கிட்ட செய்ய முடியாதுல்ல. ஸோ அதனால அதை நான் அப்பா கிட்டே வச்சுக்குவேன். ஏன்னா இது அம்மா கிட்ட சொன்னால் அம்மா என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அப்பா கிட்ட சொன்னா அவர் என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்பாருன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால அந்த பெர்ஸ்பெக்டிவ் ரேஞ்சில் தான் நான் இவங்க 2 பேர்கிட்டையும் வச்சிருக்கேன் டீல் பண்றது எல்லாமே. கேட்ட ஒரே ஒரு விஷயம் எனக்கு கேட்கும்போது ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. 2-3 விஷயம் ரொம்ப அழகான ஆன்சர்ஸ். அவர் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிடலாம் சொல்லலை. ஒரு ஆன்சர் வந்து பைசா விஷயம் பேசும்போது நீ பைசா எதுவும் மீன் லைக் நான் ஏதோ எடுத்து கொடுத்துட்டேன். நான் அப்படி கேட்கவே மாட்டேன் கேஷுவலாக. அதாவது எடுத்துட்டியாங்கிற சென்ஸும் நான் வேறு சென்ஸில் கேட்கல. ஏப்பா எதுவும் பைசா எதுவும் எடுத்தியா அதை மாதிரி கேட்டேன். நான் கேட்டால் நீங்கள் கொடுக்க போறீங்க, நான் எடுக்கிறேன். அதாவது நான் சொன்னதையே நான் தப்பாக எடுத்துக்கல. பட் நான் கேட்டதை நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன். ஐயோ கேட்காம வந்துருக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கோசரம் நான் தான் கேட்டால் கொடுத்துருவீங்க, நான் எதுக்கு எடுக்க போகிறேன் அப்படின்னா அவார்டு போயிட்டே இருந்துட்டான். அவன் நம்மளை தப்பாகவே எடுத்துக்கலாங்கிறது எனக்கு அவ்வளோ பெரிய ஹாப்பியஸ்ட் திங். அதே மாதிரி நான் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கிட்ட ஒன்று இருக்குது. எஜுகேட்டடாக இவனை கொண்டு போய் ஒரு ஐஏஎஸோ ஐபிஎஸோ இல்லை அந்த எஜுகேஷனை வச்சு நான் இவனை வளர்க்க போகிறது இல்லை. இவனுக்கு எஜுகேஷனை இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அவனுக்கு எப்போ இந்த எஜுகேஷனுங்கிற அந்த சாதாரண ஒரு இந்த செட்டப்புக்குள்ளேருந்து அவனை வெளியே தூக்கிட்டு வந்து உலகங்கிற எஜுகேஷனில் நான் தூக்கி வெளியில் வரணும். அவன் அன்றைக்கி தான் கற்றுக்க போகிறான். உடனே 17 நான் வீட்டை விட்டு வெளியில் வரேன். அதுலேருந்து என்னோடய 25 வயசுக்கு நான் தான் என்னை முழுமையாக தயார்படுத்திக்கிட்டேன் இல்லையா. அதான் அவனுக்கு கொடுக்கணும். இப்போ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன்.